அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த காணொளி நான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால், இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே நாம் தமிழ் தேசியத்திற்காக ஒத்துழைப்பை கொடுக்கிற நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நமது தமிழ் தேசிய கொள்கைகளை உலகம் முழுவதுக்கும் நமக்கு தெரியாத நபர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறபடி இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தின் தேவையை உலகிற்கும் அனைத்து மக்களுக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே நாம் பார்த்தோமானால் அநேக கட்சிகள் தமிழ் தேசியத்தை பேசுகிறோம் என்ற போர்வையிலே இருந்து கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அவர்களுக்கு ஓட்டு வேண்டும், அவர்களுக்கு சீட்டு வேண்டும், வெற்றி பெற்று அதிகாரத்தை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அவருடைய கொள்கைகளை மறந்து தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்றைக்கு அண்ணன் சீமானவர்கள் மற்றும் இன்றைய சூழ்நிலையிலே இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழுகிற தமிழர்கள் அனைவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்குள்ளாய் நிச்சயமாய் சென்றிருக்கும். ஏற்கனவே கஷ்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்கள் எத்தனையோ சீரழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நிச்சயமாய் நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழரையும் அண்ணன் சீமானவர்களையும் ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாய் நாம் எல்லோரும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாய் அவரை ஆதரிக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது. தமிழனாய் பிறந்து தமிழ்நாட்டிலே வாழுகிற ஒவ்வொருவரும் நிச்சயமாய் அண்ணன் சீமானவர்கள் சொல்லுகிற அவருடைய அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு அவரை ஆதரிக்க வேண்டுமாறு நான் உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டுமல்ல, இப்படி காணொளிகள் மூலமாய் சீமானன் அவர்கள் பேசுகிற கொள்கைகளை, சித்தாந்தங்களை மற்றவர்களுக்கு நாம் அனைவரும் பகிர வேண்டிய கட்டாயத்திற்குள் இருக்கிறோம். இந்த தேர்தல் நடக்கவிருக்கிற இந்த காலம் மிகவும் ஒரு முக்கியமான காலமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் யாரெல்லாம் நம்ம காணொளிகள் மூலமா சமூக வலைத்தளங்களில் பகிர முடியுமோ அனைவரும் கொள்கைகளை பேசி அதை பகிரும்படிக்கு நான் வேண்டுகிறேன். நம்முடைய நண்பர்கள் இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற உறவினர்கள் இருக்கலாம். நாம் பேசுகிற ஒரு வார்த்தை யாருக்காவது ஒரு மாற்றத்தை அவருடைய சிந்தையிலே உண்டாக்கும். அவர்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் அந்த வார்த்தை அவர்களை திருப்பும். எனவே அன்பு மக்களே, எமின மக்களே, அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் சித்தாந்தத்தை, தமிழ் தேசியத்தின் சித்தாந்தத்தை தூக்கி பிடித்து தமிழுக்காய் நாம் நிற்போம் என்கிற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. இந்த காணொலியை பகிருங்கள். இதே போன்று உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி உறவுகளே. நன்றி, வணக்கம்.